Hello guys, good evening everyone. Hello everyone. So யாரெல்லாம் லைவ் வந்துட்டீங்களோ டக்குன்னு ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் ஸோ எஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து மிட் டேர்ம் வரப்போகுது அப்படின்னு கிளாஸஸில் சொன்னங்காட்டிக்கும் ஸோ வி ஹாவ் brought up வித் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாரெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ டக்குன்னு போய் அதை பார்த்துருங்க. எஸ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பேசிக் அல்ஜீப்ராவில் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக தேர் வில் பி 20 to 25 சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கும் இல்லையா. அதில் பார்ட் 1 ஒரு 10 சம்ஸ் கிட்டே இன்றைக்கி நம்ம குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். எஸ் ஸோ யாரெல்லாம் லைவ் பண்ணிட்டீங்களோ டக்குன்னு ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ தட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். எஸ் யாரெல்லாம் லைவ் வந்தாச்சு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வீக் தானே. எஸ் ஸோ எஸ் லைவ் வந்துட்டீங்க. ஸோ யூ கேன் ஆன்சர் மீ. ஸோ லைவில் இருக்கவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஆஃப் சாப்டர் 2 பேசிக் அல்ஜீப்ரா. ஓகே ஸோ இதில் நம்ம இன்னைக்கு ஒரு 10 சம்ஸ் கிட்ட நம்ம சால்வ் பண்ணிடலாம். அண்ட் ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை ஒரு நாள் அண்ட் தென் 5 மார்க்ஸ் ஒரு 2 classes வச்சு we'll end up this class. ஓகே இந்த சாப்டரை குயிக்காக முடிச்சிடலாம். ஓகேவா. எஸ் ஸோ தென் the first question is ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க மெயினாக 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் இந்த பேசிக் அல்ஜீப்ரா பார்ட்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பி சால்வ் சம்ஸ். சால்வ்ஸ் உங்களுக்கு நீங்கள் இங்கே நம்ம எக்ஸசைஸ் 2 தட் இஸ் சாப்டர் 2லேயே உங்களுக்கு மெயினாக நம்ம டீல் பண்ணுறது எதை வச்சு இட் இஸ் இன்ஈக்வாலிட்டிஸ் வச்சு ரைட். ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்னா தட் இஸ் ஈக்குவாலிட்டி விச் இஸ் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன that one expression will be equated to some zeros or something. Yes so equate ஆயிருக்கும். if that is not happening equal to 0 ஆகாம or equal to 1 or equal to 2 or equal to a value ஆகாம if it is greater than value or less than or greater than or equal to or less than or equal to இதுக்கெல்லாம் தான் பேர் என்ன inequality. yes so அந்த மாதிரியான inequalities வந்துச்சு அப்படின்னா how we'll be finding the x values. இவ்வளோ நாள் 10th வரைக்கும் ஈவன் இந்த எல்லாமே நம்ம என்ன படிச்சிருக்கோம் எக்ஸ் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண நமக்கு தெரியும் when it is an equation. ஒரு இன்இக்வாலிட்டி இருந்தால் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் தெரியுமா. ஸோ லெட்ஸ் லேர்ன் இட். ஓகே ஸோ அண்ட் தென் அப்சல்யூட் வேல்யூஸ் பற்றியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பேசிக் அல்ஜீப்ரா சாப்டரில். அது என்ன அப்சல்யூட் வேல்யூஸ் விச் இஸ் மாடுலஸ் வேல்யூஸ் வந்தால் எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது தான். எஸ் ஆர் நோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் லேர்னிங் திஸ் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க சால்விங் மாடுலஸ் 2 divided by x minus 4 is greater than 1 and they have given you the condition x is not equal to 4. இந்த மாதிரி இருக்கிறப்ப x ஓட values என்ன solveனால என்ன finding solution for x right. so let's start proceeding with this. இங்க கொடுத்திருக்கிறத first given எழுதிக்கோங்க. given is modulus 2 divided by x minus 4 which is greater than 1. yes so here now I am just taking this modulus 2 value என்ன மாடுலஸ் ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கான மாடுலஸ் வேல்யூ என்னவா இருக்க போகுது இட் இஸ் அகேன் த சேம் வேல்யூ. ஸோ மேலே நமக்கு 2 ஆயிடும் கீழே இட் இஸ் கோயிங் டு பி மாடுலஸ் x minus 4 which is greater than 1. I am just taking this value to the next side so that it will be 2 greater than modulus x minus 4 ன்னு கிடைக்கும். yes or no guys. yes so இதுக்கப்புறமா what I am going to do is that இதைவே ரிவர்ஸில் எழுத போகிறேன். ஆக்சுவலாக இப்படி எப்படி இருக்கு modulus x minus 4ன்றது இந்த 2வை விட less than 2வாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக if the modulus value is less than r இப்படி இருக்கு அப்படின்னா then the x value right and the modulus x value and the absolute value ன்றது less than r இருக்கு அப்படின்னா then this x value will lie between minus r and r. this is the thing you have to know. this is an important thing you have to know. okay so அப்படி இருக்கப்ப then this will be like so இங்க என்ன இருக்கு 2 விட less than so it will be minus 2 yes so minus 2
less than x minus 4 less than plus 2. Okay, so இதே மாதிரி இதை எழுதியாச்சா? எஸ், இது எப்படி இருக்கு? மாடுலஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர்ன்ற இந்த ஃபார்மேட்டில் இருக்கனால இந்த ஃபார்மேட்க்கு நான் கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியாச்சு. எழுதினதுக்கு அப்புறமா வாட் ஐம் கோயிங் டு டூ, இங்கே நமக்கு தெரிய வேண்டியது என்ன? எக்ஸோட வேல்யூஸ் தான். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 4 இருக்கே, அப்போ அந்த மைனஸ் 4 ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? we will add 4 on all the sides so that எனக்கு மிடில் டேர்ம் என்னவாயிடுது? எக்ஸ்ன்னு ஆயிடும். எஸ், so that இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to add 4 on all throughout the inequality. So add 4 panninga appadina you will be getting what? 4 minus 2 less than x less than 4 plus 2. So this is going to be 2 less than x less than 6. So ipo solunga x oda values lies between what? 2 and 6. Hi Selvaraj, hi. ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருந்தாலும் யூ கேன் ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூஸ் லைக் திஸ் ஒன்லி. இப்போ புரிஞ்சுதா? எஸ், ஆர் யூ கைஸ் கிளியர் வித் திஸ்? ஷால் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம்? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஓகே, the next sum is, so next sum என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. so again there is an inequality. modulus 5x minus 12 is less than minus 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. so here what we are going to do is that this is in a normalaவே this is going to be in the formatல இருக்கு modulus x less than r என்ற ஃபார்மேட்ல இருக்கு. இங்க r என்றது என்னது? -2. சோ இப்போ இது இப்படி இருந்துச்சுனா என்ன சொன்னேன்? -r less than x less than r. இந்த x என்றது lies between -r and +r ன்னு சொன்னேன். இங்க r வேல்யூ என்னது? Here the r value is -2, right? So here now if you want to find the x value நம்ம என்ன பண்ண போறோம்? -2 the whole minus, because minus r தானே. so minus of r value என்ன? -2 again less than இந்த absolute value remove பண்ணனும் அப்படினா then you have to write it as 5x minus 12 less than இங்க plus r na it is simply -2. yes or no? so இந்த மாதிரி எடுத்தாச்சு. so it is going to be 2 less than 5x minus 12 less than -2 ன்னு கிடைச்சாச்சு. so after this இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க நமக்கு நடுவுல இருக்கிற வேல்யூன்றது நமக்கு என்ன வரணும்? சிம்பிளி x வேல்யூ. ஏன்னா x ஓட வேல்யூஸ் தானே ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஆனா 5x minus 12 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த 12 ரிமூவ் பண்ணனும். 12 ரிமூவ் பண்ணனும்னா you should add 12 throughout. so 12 ஆட் பண்ணீங்கன்னா this is going to be 12 plus 2 14 less than இங்க 5x minus 12 plus 12 பண்றப்ப minus 12 and plus 12 cancel ஆகி 5x less than minus 2 plus 12 add பண்றப்ப you will be getting 10 value. yes, so அடுத்து இப்ப center value என்ன இருக்கு? 5x இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போறோம்? x value. so this is going to be divided by 5 throughout, so that you will be getting 14 by 5 less than x less than 2. yes or no? because 10 divided by 5 is what? 2. okay, so இப்போ 14 divided by 5 பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்? it will be simply what? it will be 2.8 என்றது தான் ஆன்சரா கிடைக்கும். so 2.8 less than x less than 2 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்இக்வாலிட்டி கிடைச்சிருக்கு. சரி, நார்மலா சொல்லுங்க, 2 பெருசா 2.8 பெருசா? which value is bigger? so 2 ன்ற வேல்யூ பெருசா 2.8 ன்ற வேல்யூ பெருசா? yes. செல்வராஜ், ஆக்சுவலி நீங்கள் என்ரோல் மட்டும் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் லீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ கான் see the live class. என்ரோல் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 2 minutes கழிச்சு யூ see a join என்ற ஒரு பாப்அப் கிடைக்கும். மறுபடியும் அந்த ஜாயின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா then you can see the live class. ஓகேவா செல்வராஜ்? yes, so enroll மட்டும் பண்ணா கிளாஸ் உள்ள போகாது. again you have to give join. okay, yes. so இப்போ இங்க நமக்கே தெரியுது 2.8 தான் நார்மலா பெரிய நம்பர். so இங்க இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கப்ப தப்பா இருக்கு. yes, so here the inequality is impossible. this inequality எப்படி இருக்கு? impossible-ஆ இருக்கு. yes, இந்த மாதிரி impossible-ஆ இருக்கறனால there will be no solution for the x. there will be no solution for x. okay va? இப்படின்னு சொல்லி you can complete this sum. okay, are you guys clear with this sum?
Yes, shall I move on to the next sum? இந்த sum புரிஞ்சுதா? இந்த sumல x ஓட வேல்யூ அழகா ஃபைண்ட் பண்ணிட்டோம் பிகாஸ் அந்த இன்இக்வாலிட்டின்றது கரெக்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த சம் வரப்ப என்ன ஆகுது பாருங்க, இன்இக்வாலிட்டியே நமக்கு தப்பாக இருக்கு. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி தப்பாக இருக்கிறப்ப எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்குமா? கிடைக்காது. So that's it. There will be no solution for x. Okay. Let's move on to the third sum. Third sum is again an inequality. நான் சொன்ன மாதிரி இந்த chapter 2ல உங்களுக்கு மெயினாக கேட்க போகிற sums என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி solving inequalities தான். finding x values out of inequalities தான் கேட்க போகிறாங்க. சரியா? எஸ், இதெல்லாம் மாஸ்டர் பண்ணாலே நமக்கு போதும். எஸ், so here let's see. In the sumல so they have given you 3x minus 5 less than or equal to x plus 1. So x values எல்லாம் ஒரு side and numericals எல்லாம் ஒரு side கொண்டு வந்துடலாம். So it is going to be 3x minus x less than or equal to இந்த minus 5 next side போச்சுனா என்ன ஆகும்? plus 5 ஆயிடும் இல்லையா? plus 5 plus 1. So this is going to be what? இங்க it is 2x less than or equal to 6. அப்ப x is less than or equal to 6 divided by 2. This is going to be 3. So x is less than or equal to 3 அப்படின்ற வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ ஓகே, எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 3ன்றது கரெக்ட் தான். இது ஒரு நம்பர் லைனில் எப்படி இருக்க போகுது? எஸ், ஸோ நம்பர் லைனில் லெட்ஸ் பிளாட் திஸ் டு பி. இந்த சைடு என்னவா இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி. இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். இங்கே எக்ஸோட வேல்யூ 3ன்னு இருக்குது. தட் இஸ் 3ன்ற ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது என்ன? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ஓட வேல்யூஸ். தட் இஸ் எக்ஸோட வேல்யூஸ்ன்றது 3ஐ விட லெஸராக இருக்க எல்லா வேல்யூஸுமே எக்ஸோட வேல்யூஸ் தான். ஓகே, ஸோ இந்த இன்டர்வல் எல்லாம் நம்ம எப்படி சொன்னோம்? இந்த பாருங்க, இந்த இன்டர்வல் எப்படி சொன்னோம்? எக்ஸோட வேல்யூன்றது ரேஞ்சஸ் பிட்வீன் 2ன்ற வேல்யூக்கும் 6ன்ற வேல்யூக்கும் இடையில இருக்கிற வேல்யூஸ் தான் எக்ஸோட வேல்யூஸ்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்ன்றது எக்ஸோட வேல்யூஸ் வாட்? இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ஐ விட லெஸராக இருக்க எல்லா வேல்யூஸுனே சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 அண்ட் இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே என்னவா இருக்க போது? எக்ஸ் வேல்யூஸாக தான் இருக்க போது இந்த இன்இக்வாலிட்டி. ஸோ ஃபார் திஸ் த வேல்யூ வுட் பி எக்ஸ் பிலாங்ஸ் டு minus infinity, 3. இந்த இடத்துல I am going to put closed bracket. ஏன் நான் closed bracket போட போகிறேன்? எஸ், ஸோ செல்வராஜ் நம்ம ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தட் they'll contact you. செல்வராஜ் ஷியோராக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சரியா? பிகாஸ் ஒன் டே தான் நம்ம வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸ் போட்டோம். ஸோ அந்த அன்னைக்கே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ கேன் see that, but after that you can't see it. Okay, so just ask it in the WhatsApp section. Okay, WhatsAppல நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க செல்வராஜ். ஓகே, எஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்? இட் இஸ் பிகாஸ் இங்கே பாருங்க 3ஓட வேல்யூ இஸ் இன்க்ளூடட் வேர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் 3 வேல்யூவையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா தென் யூ ஹாவ் டு யூஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இதே இப்போ வேற எந்த வேல்யூஸை நான் இன்க்ளூட் பண்ணாமல் இஃப் சப்போஸ் த வேல்யூ இஸ் இஃப் இட் இஸ் எக்ஸ் லெஸ் தேன் 3ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி 3 அண்ட் இட் இஸ் ஓப்பன் ப்ராக்கெட்னு நான் போட்டிருப்பேன். ஏன்? இந்த இடத்துல நம்ம 3ஐ இன்க்ளூட் பண்ணியிருக்கவே மாட்டோம். எஸ், are you guys clear with this? So the solution for this sum is x belongs to minus infinity 3. Okay, yes, let's see the next sum. Okay, so the next sum, the fourth sum here is, okay, உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? Yes, the fourth sum என்ன? If a and b are the roots of this equation x square minus px plus q is equal to 0 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ், 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. Find the value of 1 by a plus 1 by b. This is so easy. இதெல்லாம் நீங்கள் வந்து 10th படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க? given equation எழுதிப்பீங்க. given equation is what? x square minus px plus q is equal to 0ன்றது தான் given equation. yes, so after this write it as இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ a and b are the roots, அதுவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? a and b are roots of 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி என்னவா இருக்க போகுது? a and b are roots அப்படின்னா sum of the roots, product of the roots ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ நீட் த
coefficients. Yes, coefficients எங்க இருந்து எடுப்பீங்க? small a b c நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி இங்க small a small b லாம் வந்துட்டங்காட்டிக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றனால capital ABC I have used it for what? Coefficient. So இங்க capital A ன்றது 1 and capital B ன்றது minus p and capital C value is q. Okay, so now if I want to find the sum of the zeros value, find பண்ணணும். Sorry, sum of the roots value. Sum of the roots na என்னது? This is going to be a plus b value. This is equal to minus b by a ன்றதுதான formula, which is minus of minus b divided by 1, which is going to be p ன்றதுதான் answer. Yes, so similarly product of roots na என்னது? a into b, which is equal to c divided by a. இல்லையா? இப்ப c divided by a na இங்க c value என்ன? This is q divided by 1, so simply q. So a plus b value p and ab ஓட value q னு கிடைச்சாச்சு. So after this what we have to do? அவங்க கேட்டிருக்கிறது இந்த கதையெல்லாம் இல்லை. என்ன கேட்டிருக்காங்க? 1 by a plus 1 by b value என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. So then you have to go with 1 by a plus 1 by b is equal to என்ன பண்ணணும்? இப்ப denominators different இருக்கு, LCM எடுக்கணும். This is going to be ab. So then you have to multiply this as b plus a plus b நாலும் b plus a நாலும் same தானே. So a plus b value அங்கேயே substitute பண்ணிக்கலாம். So that it will be p divided by q. So the value for the given question is p by q ன்றது தான் answer. Okay va? Are you guys clear with this? Yes, are you guys clear with this? Shall I move on to the next sum? Yes or no, guys? Okay, let me move on to the next sum. Next sum என்ன பாருங்க? Construct a quadratic equation with roots அப்படின்னு சொல்லி ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி if you know the formula for constructing the quadratic equation. Yes, so let's start with the given. Okay, that is given roots are. So given roots are 7 and minus 3, which is meant by alpha is equal to 7 and beta is equal to minus 3. So from this you have to first find the sum of the roots, which is alpha plus beta. அதுக்கான value என்ன வரும்? This is simply going to be 7 minus 3, which is equal to 4. அடுத்து product of roots find பண்ணும், which is alpha and beta, which is simply 7 into minus 3, which is going to be minus 21. So after this இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப required quadratic equation கான formula என்னவா இருக்க போகுது? This x square minus alpha plus beta into x plus alpha beta, this should be equated to 0. Okay, ஏன் இதை equate பண்றோம் 0க்கு? Because this is a quadratic equation. இதே polynomial இருந்தா it is of different kind. p of x is equal to போட்டு இதே formula எழுதுவோம், அங்க 0வை யூஸ் பண்ண மாட்டோம். Okay va? Yes, இப்போ இங்க find பண்ண values எல்லாம் substitute பண்ணிடலாமா? So this is going to be x square minus 4x minus 21, which is equal to 0. This is what the required equation is. Okay va? Are you guys thorough with this? இதெல்லாம் ஈஸியான சம், ரொம்ப ஈஸியான சம். இதெல்லாம் நம்ம வந்து 2 marks கேட்டாங்கன்னா ஈஸியா எடுத்துட்டு போயிடுற சம்ஸ் இல்லையா? Yes, let's move on to the 6th sum. இங்க 6th sumல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Find the condition that one of the roots of maybe negative of the other இருந்தா என்ன condition கிடைக்கும், thrice of the other இருந்தா என்ன condition கிடைக்கும், and reciprocal of the other இருந்தா என்ன கிடைக்கும், which is என்ன condition கிடைக்கும்னு கேக்குறாங்க. Okay, so with this what we are going to start with this. So given polynomial first எடுத்துக்க போறோம். Given polynomial என்ன? Let p of x is equal to ax square plus bx plus c. This is a quadratic polynomial. In the quadratic polynomial you are going to have how many roots? You will be having 2 roots, right? You will be having 2 roots. Let the roots be என்னன்னு எடுத்துக்க போறோம்? Let the roots be alpha and beta அப்படினா அந்த ரெண்டு ரூட்ஸ்க்கு நேம் பண்ணிக்க போறோம். So after this என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்டிவிஷன்லயும் ஒவ்வொண்ணே கேட்டிருக்காங்க. First subdivision என்ன பாருங்க, 1 is the negative of the other. இப்ப ஆல்பான்றது ஒரு ரூட்டா, இப்ப பீட்டான்றது எப்படி இருக்கும்? மைனஸ் ஆல்பாவா இருக்கா? that is another root is the negative of the other னு சொல்றாங்க. சரியா? So அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? alpha plus beta is equal to 0 வா?
yes. So இப்போ கண்டிஷனை தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் ஹியர் சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான வேல்யூ என்ன, ஃபார்முலா என்ன, திஸ் இஸ் கோயிங் டு பி மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கேருந்து பியோட வேல்யூவை நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு, 0ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ ஆல்ஃபா பீட்டா தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணால் which is alpha into beta is equal to c by a இல்லையா. இப்போ இந்த பீட்டாவோட இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், மைனஸ் ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏன்னு கிடைக்கும். எஸ் ஆர் நோ கைஸ், எஸ். ஸோ ஆஃப்டர் திஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிச்சு. இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் நான் பண்ணி பார்க்குறேன், சம் ஆஃப் த ரூட்ஸ் வச்சும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி பார்க்குறோம். எந்த இடத்துல கண்டிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல யூ கேன் ஃபைண்ட் தட் இஸ் கோஎஃபிஷியன்ஸை வச்சு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ண முடியுதோ அதை தான் நம்ம கண்டிஷன்னு சொல்லுவோம். இட் வில் கம் எய்தர் வென் யூ டூ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் டூயிங் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இது ரெண்டில் எதில் வேணால் யூ கேன் கெட் தட் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன். சி ஹியர் யூ ஆர் கெட்டிங் அ equation out of the coefficient b. So this is going to be the condition for this first term. Okay va? So இதே மாதிரி second term போலாமா, second போலாமா. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் thrice the other, thrice the otherன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ the one root is going to be alpha and the second root beta is going to be 3 into alpha, thrice the other. Yes, this is 3 alpha. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப let me start with alpha plus beta. Alpha plus beta கான formula என்ன, minus b by a. So this is alpha plus 3 alpha is equal to minus b by a, which is 4 alpha is equal to minus b by a. Then it is alpha is equal to minus b by 4a. So இங்க அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நமக்கு ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கா, கிடைக்கல. ஸோ லெட் ஸ்டாப் ஹியர். அதுக்கப்புறமா ஆல்ஃபா பீட்டா ஃபைன் பண்ணி பார்க்குறேன், விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம் சி பை ஏ. இங்கே பீட்டாக்கு பதிலாக வாட் ஐ கேன் சப்ஸ்டியூட் இஸ், ஐ கேன் சப்ஸ்டியூட் 3 ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இன்டூ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை a இல்லையா. ஸோ இப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி 3 ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ ஆல்ஃபாவோட பிளேஸில் இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்க அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி வாட், 3b square by 16a square which is equal to c by a. In the a and this a gets cancelled and on cross multiplication you will be getting 3b square is equal to 16ac ன்றது தான் என்னவா இருக்க போகுது. This is the condition எப்போ, when one root is the thrice of other இருக்கிறப்ப. Okay, and the third thing, third subdivision என்ன கொடுத்துருக்காங்க, they have given you the reciprocal of the other ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. என்ன சொல்லியிருக்காங்க, reciprocal of other அப்படின்னா என்ன. So first root ன்றது alpha and the second root is going to be 1 by alpha அப்படின்னு சொல்றாங்க சரியா. So here what you are going to do is again இந்த இடத்துல we are going to find, நார்மலாகவே ரெசிப்ரோக்கல்னு வந்தால் ப்ராடக்ட் வச்சு தான் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ஃபா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏன்னு தெரியும். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் பீட்டா we can substitute 1 by alpha which is equal to c by a. So on cancelling you will be getting a is equal to c. This is going to be the answer for this. So these are the 3 conditions when you have these 3 ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு மாதிரியான கேஸ் கொடுக்குறப்ப எப்படி கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டிங்களா. எஸ், ஸோ தட்ஸ் இட். ஸோ எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சால்விங் த 7th கொஸ்டின். அண்ட் ஓகே, ஸோ இந்த 7th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், solve the equation அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் we are going to do is given எடுத்துக்கலாம், which is root of 6 minus 4x minus x square is equal to x plus 4ன்றது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ here after this what we are going to do is we are going to square on both the sides. Squaring on both the sides கொடுத்தா என்ன வரும், squaring on both sides கொடுத்தா this is going to be 6 minus 4x and the root cancel ஆயிடும். Here it is going to be x plus 4 the whole square. So this will be 6 minus 4x minus x square is equal to, இங்க a plus b the whole square formula நம்ம expand பண்ணோம்னா this would be x square plus 8x plus 16. So எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்தா this is going to be x square plus 8x plus 16 plus x square plus 4x minus 6 is equal to 0. So that you will be getting 2x square plus 12x plus 10 is equal to 0 கிடைக்கும், divided by 2 throughout. So you will be getting x square plus 6x plus 5 is equal to 0 கிடைக்குமா.
ஓகே ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறமா வாட் வில் பி டூயிங் இங்கிருந்து வில் பி டூயிங் factorization பண்ணி factorizing பண்ணோம் அப்படின்னா we'll be getting 2x values right so அப்போ என்ன கிடைக்கும் so 5 should be your product and 6 should be your sum அப்படின்னா it should be 1 into 5 that தான் உங்களுக்கு 5 வரும் and 1 plus 5 தான் உங்களுக்கு 6 வரும் so that it is going to be x plus 1 into x plus 5 is equal to 0 அப்படின்னு கிடைக்க போகுது கரெக்டா so after this என்ன பண்ண போறோம் அப்படின்னா so your x values is going to be இங்க இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம் x ஓட வேல்யூஸ்ன்றது -1 and -5 இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸுமே x வேல்யூஸா அப்படின்றத செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ எப்பவுமே இந்த ரூட்குள்ள ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் வருது அப்படின்னா then எப்போ அது கிரேட்டர் than or equal to 0வா இருக்கும் sorry it will always be greater than or equal to 0 ஏன் அப்படின்னா we don't have இந்த மாதிரி ரூட்குள்ள நெகட்டிவ் ஆஃப் அல்ஜீப்ரிக் வேல்யூன்றது நமக்கு கிடைக்காது ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் டு பி திஸ் தென் யூ வில் பி ஹேவிங் இந்த உள்ளுக்குள்ள இருக்க அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனும் எப்படி தான் இருக்கும் இட் வில் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா தான் இருக்க போகுது எஸ் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சுதா கண்டிப்பாக ரூட்குள்ளே வில் பி ஹேவிங் த பாசிட்டிவ் வேல்யூ எல்லோன் அதனால அந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்க அல்ஜிப்ரிக் வேல்யூ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வேல்யூன்னு எடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கு ரூட் எடுத்தாலும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்க போகுது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா தான் இருக்க போகுது இப்போ பாருங்க இந்த பார்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த x plus 4 எப்படி தான் இருக்கும் இட் வில் ஆல்சோ பி greater than or equal to 0 புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த root of 6 minus 4x minus x square என்றது greater than or equal to 0 why because நமக்கு நார்மலா ரூட்குள்ள அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வருதுனாலே அது either 0வா இருக்கலாம் or greater than 0வா இருக்கலாமே தவிர it can't be negative okay நெகட்டிவ்லாம் வந்துருச்சுன்னா ரூட்குள்ள it will become complex numbers imaginary numbers அதெல்லாம் next year தான் நீங்கள் படிக்க போறீங்க ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரூட்குள்ள நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது எஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப எக்ஸோட கண்டிஷன் என்ன இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -4 இந்த +4 நெக்ஸ்ட் சைட் போச்சுன்னா -4 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ வரும் சி திஸ் இஸ் அன் நம்பர் லைன் அப்படின்னா ஹியர் இட் இஸ் -5 ஹியர் இட் இஸ் -4 இங்கே -1 இருக்கு எக்ஸோட வேல்யூன்றது கிரேட்டர் தேன் -4 அப்படின்னா எந்த வேல்யூ மட்டும்தான் அதுக்குள்ளே வருது -1ன்ற வேல்யூ மட்டும்தான் வருது therefore the condition is satisfied by x is equal to -1 மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் ஐ ஹோப் திஸ் இஸ் so much இந்த மாதிரி சம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதே மாதிரி இந்த எக்ஸசைஸில் இன்னும் கொஞ்சம் சம்ஸும் இருக்குது அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க எஸ் ஸோ ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் தான் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் இங்கே 2 மார்க்ஸ் இதை 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் இது ஓகே ஸோ எஸ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம் ஸோ நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சம்மே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் இதையும் உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ 1/x² - a² கொடுத்துருக்காங்கன்னா அப்போ டினாமினேட்டரில் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் யூ கேன் எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் x plus a into x minus a நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் எஸ் ஆர் நோ எஸ் ஸோ ஆஃப்டர் திஸ் இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக எழுதுறோம் அப்படின்னா திஸ் ஷுட் பி டேக்கன் ஆஸ் a/x plus a plus b divided by a denominator which will be equated to x² minus a². ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் நம்ம பார்ஷியலாக ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா இங்கே நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் இட் வில் பி x plus a into x minus a. So அப்போ இங்கே நியூமரேட்டரில் you will be cross multiplying things so that you will be getting what a into x minus a plus b into x plus a கிடைக்கும் which will be equated to 1/x² minus a². So இதுவும் cancel ஆயிடுமா because x plus a into x minus a என்ன it is again x² minus a² தான் இல்லையா so after this இப்போ என்ன பண்ணலாம் so this will be equated to a into x minus a plus b into x plus a. Yes, are you guys clear till here? Yes, so இதுக்கு அப்புறமா let me take this equation to be first equation
இதுக்கப்புறம் what I'm going to do is I'm just going to put x is equal to a substitute பண்ணி பார்க்குறேன். x is equal to a substitute பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்க சான்ஸ் இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1a தான் இருக்க போகுது. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பார்ட்டில் நான் இந்த ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ்க்கு பதிலாக a substitute பண்ணால் 0 ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மே வராது. அண்ட் b பக்கத்தில் it will be 2a. yes, a plus a is going to be 2a. ஸோ b ஓட வேல்யூ is going to be 1 by 2a. ஓகே, அடுத்து if I put x is equal to minus a போட்டால் என்ன ஆகும்? This is going to be 1, left side 1 தான் இருக்க போது, a into minus 2a and the next term will become what? 0. இந்த இடத்துல நம்ம minus a substitute பண்ணா 0 ஆயிட போது. Yes or no? Okay. So now this is a is equal to 1 by 2a கிடைக்கும். That is minus 1 by 2a கிடைக்கும். So இப்போ இந்த வேல்யூவையும் if you substitute in the first Roman number, நமக்கு actual answer for this question வந்துரும். So this is going to be 1 by x square minus a square is equal to minus 1 by 2a into x plus a plus 1 by 2a into x minus a is what the answer for this question. Okay வா? Yes or else இந்த உங்களுக்கு first வந்து மைனஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டேர்ம் இங்கே எழுதிட்டு இந்த டேர்மை நெக்ஸ்ட் அடுத்து இங்கே எழுதிக்கோங்க. சேம் ஆன்சர் தான். Yes, are you guys clear with this? Hi Valarmati, sorry, hi Tanuja, hi. Okay, I hope you guys understood things. Okay, so இன்னைக்கு நம்ம 8 sums கிட்ட solve பண்ணிருக்கோம் இல்லையா? So I need each one of you to solve this in the PDF. We'll be sharing it in the group. So WhatsAppல யாரும் join பண்ணாம இருந்தீங்கன்னா டக்குன்னு join பண்ணிடுங்க. Yes, okay வா? And then appலையும் so go and check out our app. இப்போ classes எல்லாமே போயிட்டு இருக்கு ஃபாஸ்டா 11th state boardக்கு. So if you want to join, just go and check out our app. Okay? Yes, அதே மாதிரி basic algebra ரிலேட்டடாக இருக்க வீடியோஸ் எல்லாம் நம்மளோட வீடியோ செக்ஷனில் போய் பார்த்துருங்க. ஓகே, எஸ் சரி. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் வில் பி ஷேர் தேர். அண்ட் இதை தாண்டி இருக்க இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks will be discussed in the next class. Okay? Bye guys. See you. Bye Valarmati. Bye Salvaraj. Bye everyone.